ஓம் சாய்ராம். இப்போ நம்ம பார்க்குறது திருவள்ளூருக்கும் திருநின்றவூர் இந்த 2 ஊருக்கும் மத்தியில் உள்ள ஸ்ரீ சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் உள்ள மூர்த்தியை தான். நம்ம பாபா கோயிலில் ஆரம்பித்து சுமார் 13 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக விசேஷமான குரு பௌர்ணமி, ஸ்ரீராம நவமி உற்சவம், விஜயதசமி, இந்த மாதிரி 3 திருவிழாக்கள் மிக கோலாகலமாக நடந்துக்கணும் இருக்குது. இப்போ ஸ்ரீராம நவமி உற்சவத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திங்களோட உற்சவர் சிலைங்க நம்ம கோயிலில் பிரதானமாக மூர்த்திங்களை வைத்து கல்யாண உற்சவம் பண்ணுறோம். இந்த கல்யாண உற்சவத்துக்கு விமர்சையாக 3 நாள் கொண்டாடுறோம். அந்த கல்யாண உற்சவத்துக்கு தேவையான சேஷ அரிசி செய்வதற்கு சீதாம்மாளுக்கும் ராமருக்கும் அந்த மஞ்சள் இடிக்கிறது, மஞ்சளை சுமங்கலிங்க அவங்க கையால் அவங்களே இடித்து அதை ஜலித்து அந்த மஞ்சளில் திருமஞ்சனம் செய்து, இப்போ நம்ம பார்க்குறது உற்சவமூர்த்தி பாபா. இது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. இந்த கல்யாண உற்சவத்தில் அந்த மஞ்சளை இடித்து தன் கையால் இந்த கிராமத்தில் அவ்வளோ விசேஷமாக பண்ணுறோம் கல்யாண உற்சவம். ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிறாங்க. கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு நம்ம பாபா திருமண வரத்தையும் குழந்தை வரத்தையும் கொடுத்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம், சுமார் 10 ஆண்டு காலம் இல்லாதவங்களுக்கு கூட நம்ம ஆலயத்தில் பிரார்த்தனை பண்ணி ஒரு மஞ்சள் கயிறை பாபாவுடைய பாதத்தில் காணிக்கையாக செலுத்தி எனக்கு இந்த வரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு 3 மாதம் 6 மாத காலக்குள்ளே கண்டிப்பாக இது நடந்திருக்கு சாய்ராம். இது உண்மை, இது சத்தியம். இந்த ஸ்ரீராமநவமி உற்சவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக, அவ்வளவு விமர்சையாக அந்த மஞ்சள் இடிக்கிறதுலேருந்து உற்சவமூர்த்தி ஊஞ்சல் சேவையில் அருள்பாலிப்பார் பாபா. இப்போ பாபாவை ஊஞ்சல் சேவையில் அருள்பாவிப்பார் ஸ்ரீராம நவமி கல்யாண உற்சவத்துக்கு. இந்த சீதாராம கல்யாண உற்சவத்தில் அவ்வளவு விமர்சையாக திருமணம் ஆகாதவங்க தன்னுடைய குழந்தைங்களுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு வைத்து நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. இந்த பாபா ஆலயத்தில் பார்த்தோம்னா துலாபாரம் இருக்குது. துலாபாரத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி குழந்தை வரம் கொடுத்த பக்தர்கள் தன்னுடைய குழந்தைங்களுக்கு துலாபாரம் செலுத்துகிறாங்க. ரொம்ப பிரசித்தி பற்றிய கோயிலாக இப்போ நம்ம பாபா ஆலயம் நடந்து கொண்டு 13 ஆண்டு காலம் முடிவடைந்து 14ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்துன்னு இருக்குது. இப்போ அன்னதான மண்டபம் வாரந்தோறும் ஒரு 150 பேருக்கு அன்னதானம் செஞ்சுன்னு இருக்காங்க. ரொம்ப 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 அற்புதமான பாபா. நம்ம என்ன பிரார்த்தனை இருக்கிறோம் அதை அவ்வளோ அற்புதமாக நடத்தி கொடுத்துருக்காரு. கேட்கறது வேண்டுபவருக்கு வேண்டிய வரம் கொடுக்கும் சத்குருவா நம்ம பாபா இந்த கிராமத்தில் அமைஞ்சு நிறைய பேருக்கு அவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அன்னதானமும் ரொம்ப விமர்சையாக நடந்துன்னு இருக்குது. வாரந்தோறும் அன்னதானம், வாரம் அன்னதானம் நடந்துன்னு இருக்குது. இதை கூடிய சீக்கிரம் அன்னதான மண்டபம் பாவிச்சு நித்திய அன்னதானத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்புன்னு பார்த்தோம்னா நித்திய அன்னதானத்துக்கு கொண்டு போயின்னு இருக்கார் பாபா. அவ்வளவு அருமையான ஸ்ரீ சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆலயம் புலியூர் கண்டிகை கிராமம், திருநின்றவூருக்கும் திருவள்ளூருக்கும் மத்தியில் நம்ம பாபா கோயில் அமைஞ்சிருக்கு. ஓம் சாய்ராம். நம்ம பாபாவை தஞ்சமடைந்து தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.